அயோத்தி மாஹாத்மியம் 8ஆம் அத்தியாயம் ரதி குண்டம் மற்றும் பிற புனித தீர்த்தங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பிராமண முனிவரே, கோஷார் கதிர்த்தற்கு மேற்கே ரதி குண்டம் என்று அழைக்கப்படும் தீர்த்தம் அமைந்துள்ளது. இது எப்போதும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். இங்கு புனித நீராடி தான தர்மங்களை செய்வதன் மூலம் ஒருவர் சிறந்த மகிமையை அடைவார். அதற்கு மேற்கே குசுமாயுத குண்டம் என்ற தீர்த்தம் அமைந்துள்ளது. இது ஒப்பற்றது மற்றும் பிரபலமானது. இது அனைத்து விரும்பிய பொருட்களையும் அடைய உதவுகிறது. இங்கு புனித நீராடி கட்டளைகளின்படி தான தர்மங்களை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் அன்பின் கடவுளின் உடல் வடிவத்தை பெறுகிறான். முனிவரே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிராமணரே, ரதி குண்டத்திலும் குசுமாயுத குண்டத்திலும் உண்மையாக புனித நீராடும் ஒருவர் உயர்ந்த மகிழ்ச்சியை அடைவார். 2 குண்டங்களிலும் புனித நீராடும் தம்பதிகள் ரதி மற்றும் மன்மதனை போல பிரபலம் அடைவார்கள். அவர்கள் நிரந்தரமாக அழகாகவும் வசீகரமாகவும் இருப்பார்கள். எனவே தர்மத்தை விரும்புவோர் விதிகளின்படி புனித நீராட வேண்டும். ரதி மற்றும் மன்மதனை பிராணனப்படுத்தும் திறனுக்கு ஏற்ப தானங்கள் வழங்கப்பட வேண்டும். ரதியும் மன்மதனும் எப்போதும் அவர்களால் மகிழ்ச்சி அடைவார்கள். 5வது நாளில் நிலவின் பிரகாசமான பாதியில் இங்கு எடுக்கப்படும் புனித நீராடல் மங்களகரமானது. தம்பதிகள் முதலில் ரதி குண்டத்திலும் பின்னர் அன்று கந்தர்ப்ப குண்டத்திலும் மிகவும் கவனமாக நீராட வேண்டும். பிராமண முனிவரே, ரதி மற்றும் கந்தர்வ வழிபாடு சிறப்பாக செய்யப்பட வேண்டும். ஒரு பிராமண தம்பதியினருக்கு ஆபரணங்கள், ஆடைகள் போன்றவற்றால் மரியாதை அளிக்கப்பட வேண்டும். பக்தர் அனைத்து ஆசைகளையும் அடைவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பக்தர் பிராமண தம்பதியினரை சந்தனம், அகல்லோசம், கற்பூரம், கஸ்தூரி, குங்குமம் போன்றவற்றால் பல்வேறு வகையான ஆடைகள் மற்றும் மலர்களால் வணங்க வேண்டும். ரதி மற்றும் கந்தர்வனை சாந்தப்படுத்துவதற்காக இதை செய்யும் போது, பிராமண முனிவரே, அந்த ஜோடி ரதி மற்றும் மன்மதனுக்கு இணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஒரு புனித தலம் குசுமாயுத குண்டத்தின் மேற்கில் அமைந்துள்ளது. இது மிகவும் அரிதாகவே அணுகக்கூடியது. அந்த தீர்த்தத்தில் நீராடி மந்திரேஸ்வரரை தரிசித்தால் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்களானாலும் கூட பூமிக்கு அவர்கள் திரும்ப மாட்டார்கள். முன்பு தூய புனித சடங்குகளை செய்த ராமபிரான் தேவர்களின் பணியை முடித்தார். பின்னர் மன்னர் ஸ்வர்க்கத்திற்கு திரும்புவது குறித்து காலதேவருடன் ஆலோசனை நடத்தினார். புலன்களை வென்ற இறைவன் நீராடிய இடத்தில் மந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஒரு லிங்கத்தை நிறுவினார். அதன் வடக்கே அல்லிகள் மற்றும் நீல தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான ஏரி உள்ளது. அங்கு புனித நீராடி தான தர்மங்கள் செய்வது பல்வேறு நன்மைகளை தருகிறது. இது மிகவும் சிறந்தது. ஆவணி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாளில் வருடாந்திர விழா கொண்டாடப்பட உள்ளது. புனித நீராடி தான தர்மங்கள் செய்து பிராமணர்களை வழிபடுவதன் மூலம் ஒருவர் சொர்க்கத்தில் எல்லையற்ற பேரின்பத்தை அடைகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிராமண முனிவரே, மந்திரேஸ்வரரின் மகத்துவத்தை யாராலும் போதுமான அளவு விவரிக்க முடியாது. இறைவன் சிறந்த நன்மைகளை வழங்குபவர். மந்திரேஸ்வரருக்கு இணையான ஒரு லிங்கம் இதற்கு முன்பு இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. மனம் மிக்க மலர்கள், தூபங்கள், களிம்புகள் மற்றும் பிற பொருட்களால் தெய்வத்தை கவனமாக வணங்க வேண்டும். அது அனைத்து விரும்பிய பொருட்களையும் வழங்கும். இவ்வாறு எல்லாம் செய்யப்பட்டால் கூறப்போனால் முக்தி அவருக்கு கிடைக்கும். பாவமற்றவரே, இதற்கு வடக்கே சீதலா தேவி நிற்கிறாள். அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் ஒரு கற்றறிந்த மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தெய்வத்தை எப்போதும் வணங்கலாம். குறிப்பாக திங்கட்கிழமைகளில் அனைத்து பொருட்களையும் அடைய மிகுந்த கவனத்துடன் ஆண்கள் வழிபட வேண்டும். பெரியம்மை போன்ற நோய்கள் பரவும் என்ற பயம் இருக்கும்போது அவளுடைய வழிபாட்டை ஆண்கள் செய்ய வேண்டும். இது நோய், வெடிப்பு போன்றவற்றை அளிக்கிறது.
அதன் வடக்கே பந்தி என்று அழைக்கப்படும் தெய்வம் உள்ளது. அவளை நினைவு கூர்ந்தால் விலங்குகள் கட்டப்படும் என்ற பயத்திலிருந்து ஒருவர் விடுபடுவார். கோபமடைந்த ஒரு அரசரால் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்கள் பந்தி தேவியை நினைவு கூர்ந்தவுடன் உடனடியாக விடுதலை பெறுவார்கள். அவளுடைய நினைவாக ஆண்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு பண்டிகையை தீவிரமாக கொண்டாட வேண்டும். அது விரும்பிய அனைத்து பொருட்களையும் அருள்கிறது. அவளை மிகுந்த பக்தியுடனும் கவனமாகவும் பூர்ண சக்தியுடனும் வழிபட வேண்டும். புனித சடங்குகளை செய்யும் முனிவரே, மலர்கள், தூபங்கள், தீபங்கள் மற்றும் பல்வேறு வகையான உணவு பிரசாதங்கள் சிறந்த முனிவரே, பந்தி தேவியை சாந்தப்படுத்த பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதை செய்தால் ஒருவர் அனைத்து ஆசைகளையும் அடைவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் வடக்கே பூமியில் சூடகி என்று நன்கு அறியப்பட்ட தெய்வம் உள்ளது. அவளை நினைவில் கொள்வதன் மூலம் ஆண்கள் சிறந்த சித்திகளை அடைய முடியும். செயல்களில் வெற்றி, சந்தேகமாக இருக்கும் போது, உடனடி பயம் இருக்கும் போது ஆண்கள் அவளை நினைவில் கொள்வார்கள். அவர்கள் அனைத்தையும் அடைவார்கள். அவள் முன் ஆண்கள் விரல்களையும் கட்டை விரலையும் ஒடிக்கும் சத்தத்தை எழுப்ப வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட சுயமரியாதை உள்ளவர்களால் கவனமாக தீபங்களை அர்ப்பணிக்க வேண்டும். விளக்குகளை அர்ப்பணிப்பது மதிக்கப்படுகிறது. இது மனிதர்களுக்கு அனைத்து விரும்பிய பொருட்களையும் வழங்குகிறது. அவளுடைய பண்டிகை அனைத்து சதுர்த்தசி தினங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும். அதன் கிழக்கே மகாரத்னம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த தீர்த்தம் உள்ளது. இது அனைத்து அற்புதமான தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்தது. இங்கு புனித நீராடி தான தர்மங்கள் செய்து பிராமணர்களை வழிபடுவதன் மூலம் அனைத்து விருப்பமான விஷயங்களும் நிறைவேறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வருடாந்திர திருவிழா பாரத மாதத்தின் இருண்ட பாதியில் 14ஆம் நாளில் கொண்டாடப்பட உள்ளது. முக்கிய திருவிழா மகாரத்னம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே சிறந்த தீர்த்தம் மகாரத்னம் என்று அழைக்கப்படும். அங்கு பிராமணர்களை திருப்திப்படுத்தும் தானங்கள் செய்யப்பட வேண்டும். பிராமண முனிவரே, வீரம், நல்வாழ்வு, செழிப்பு மற்றும் அனைத்து வகையான மகிழ்ச்சிக்காகவும் பெண்களும் ஜாகரண விழித்திருக்கும் நிலையில் விழாவை எப்போதும் கொண்டாட வேண்டும். ஆண்கள் புனித நீராடலை உண்மையாகவும் கவனமாகவும் எடுக்க வேண்டும். அதன் தென்மேற்கில் துர்பரா மற்றும் மகாபரா என்ற 2 புனித ஏரிகள் உள்ளன. அவை மங்களகரமான புண்ணியங்களை வழங்குவதில் தாராள மனப்பான்மை கொண்டவை. அங்கு புனித நீராடுவதன் மூலம் மனிதன் எப்போதும் ஸ்வர்க லோகத்தை அடைகிறான். பல வகையான செல்வங்களையும் ஆடைகளையும் அந்த தீர்த்தங்களில் தானமாக வழங்க வேண்டும். 2 ஏரிகளிலும் நீராடிய பிறகு மனிதர்கள் சிவ வழிபாட்டை செய்ய வேண்டும். ஒருவர் தீவிர பக்தியுடனும் பல்வேறு வகையான உன்னத உணர்வுகளுடனும் இருக்க வேண்டும். நீல தொண்டை உடைய இறைவனான மகேஸ்வரனை அற்புதமான மலர்கள், இனிமையான வாசனை பொருட்கள் போன்றவற்றால் வணங்க வேண்டும். அந்தகனின் எதிரி யோகிகளாலும் கூட சாந்தப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவன். இவ்வாறு ஈசனாரை தியானித்த பிறகு பார்வதி தேவியுடன் சேர்ந்து பாவமற்ற ஒரு தூய மனிதன் அனைத்து ஆசைகளையும் உடனடியாக அடைகிறான். அவன் எப்போதும் சிவலோகத்தில் வசிப்பான். பிராமண முனிவரே, இதை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மகாபாரதம் எனப்படும் சிறந்த தீர்த்தத்திலும் பாரத பாதியின் 14ஆம் நாளான துர்பாரத்திலும் ஒருவர் பக்தியுடனும் விதிகளின்படியும் சிவ வழிபாட்டையும் குறிப்பாக பிராமணர் வழிபாட்டையும் செய்ய வேண்டும். பக்தியுடன் இதை செய்பவன் சிவபெருமானின் உலகில் மகிழ்ச்சியுடன் வசிக்கிறான். இவ்வாறு செய்பவன் ஒருபோதும் ஏமாற்றப்படுவதில்லை. நித்திய பிரபுக்களான ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் அவரிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த 2ஐயும் நினைவில் கொள்வதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். எனவே அதிக பேச்சு எதற்கு? பிராமண முனிவரே, இந்த தீர்த்தம் சிறந்தது. இது அனைத்து பாவங்களையும் அடக்குகிறது. இது எப்போதும் விரும்பிய அனைத்து பொருட்களையும் கொண்டு வருகிறது. இதற்கும் மேல் நான் மற்றொரு மங்களகரமான தீர்த்தம் விவரிக்க
போகிறேன். அங்கு நல்ல அதிர்ஷ்டம் இல்லாமல் பண்டிகைகளை கொண்டாடவோ அல்லது தான தர்மம் செய்யவோ இயலாது. துர்பாராவின் புனித தலத்தின் வட கிழக்கில் மகாவித்யா என்ற ஒரு பெரிய தீர்த்தம் உள்ளது. வெறும் பார்வையிடுவதன் மூலம் அதை பார்வையிடுவதால் சித்திகளை மனிதர்களால் அடைய முடியும். தெய்வத்தின் முன் உள்ள ஏரியில் புனித நீராடிய பிறகு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மகாவித்யாவை பார்வையிடும் ஒருவர் மிகப்பெரிய இலக்கை அடைவார். அதேபோல் சித்த பீடம் மிகவும் பிரபலமானது. அது நம்பிக்கையை தூண்டுகிறது. பிராமண முனிவரே, அங்கு வழிபாடு மிகுந்த பக்தியுடன் செய்யப்பட வேண்டும். தூய பக்தர் மனதை ஒருமுகப்படுத்தி எப்போதும் சைவம், சாக்தம் அதாவது சக்தி தொடர்பான வழிபாடு, கணாபத்தியம் அல்லது ஸ்ரீ வைஷ்ணவம் போன்ற எந்த மந்திரத்தையும் நம்பிக்கையுடன் ஜபிக்க வேண்டும். கற்றறிந்த பிராமணரே, அவர் நிரந்தர சித்தியை அடைவார். அது ஒரு வியக்கத்தக்க நிகழ்ச்சியாக இருக்கும். எனவே ஜபம் போன்றவற்றை எந்த சோம்பலும் இல்லாமல் செய்ய வேண்டும். 8ஆம் மற்றும் 9ஆம் நாட்களில் மாதாந்திர விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் சமைத்த அரிசியை ஏராளமாக வழங்க வேண்டும். தெய்வத்தை பாலில் நீராட்ட வேண்டும். அதை மிகுந்த பக்தியுடன் வழிபட வேண்டும். இந்த இடத்தில் குறிப்பாக உச்சாடனம், எதிரிகளை ஒழிப்பதற்கான மந்திரங்கள், மற்றும் மோகனம், எதிரிகளை ஏமாற்றுவதற்கான மந்திரங்கள் போன்ற தீய மந்திரங்கள் கூட முழுமை அடைந்து தேர்ச்சி பெறுகின்றன. சித்தஸ்தானம் என்ற இடத்தில் மோட்சத்தில் தேர்ச்சி பெறுவது சிறந்தது. ஜபம், ஹோமம், தானங்கள் எல்லாம் எல்லையற்ற நன்மையை தரும். பிராமண முனிவரே, மங்களகரமான சடங்குகளின் முனிவரே, ஆஸ்வீன மாதமான புரட்டாசி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 9 நாட்களில் அங்கு செல்லும் மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். உலகங்களையே அழ வைத்த ராவணனை வென்ற பிறகு ரகு மன்னனின் குடும்பத்தின் முன்னணி வாரிசு தேவி சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் திரும்பினார். ஸ்ரீ ராமபிரானை வரவேற்க பரதாழ்வான் இந்த இடத்திற்கு கால்நடையாக சென்றார். நல்ல அதிர்ஷ்டத்துடன் தனது நண்பர்களுடன் பரதாழ்வார் இதோ நின்றிருந்தார். தெய்வீக பசு ஒன்று தன் மடியிலிருந்து மிகுதியாக பால் சுரந்து அங்கே தோன்றியது. பால் தரையில் விழுவதை கண்ட குரங்குகளும் ராட்சசர்களும் ஆச்சரியத்தால் வியந்தனர். நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தலைவனான ஸ்ரீ ராமபிரானிடம் அவர்கள் கேட்டார்கள், அரசரே, இது என்ன? ரகுமன்னனின் குடும்பத்தின் பெரிய வாரிசு அவர்களிடம் கூறினார். வசிஷ்ட முனிவர் எல்லாம் அறிந்தவர். அந்த முனிவரிடம் நாம் கேட்போம். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அரசரை தலைவராக கொண்ட அவர்கள் அனைவரும் வசிஷ்ட முனிவரின் முன் நின்று திருக்கரங்களை கூப்பி மரியாதையுடன் கேட்டார்கள். வசிஷ்ட முனிவர் சிறிது நேரம் தியானம் செய்தார். அனைவரின் முன்னிலையிலும் ஸ்ரீ ராமபிரானை நோக்கி முனிவர் அவரிடம் அமைதியாக கூறினார். வசிஷ்ட முனிவர் கூறினார், வலிமை மிக்க ராமபிரானே, கேளுங்கள். இவர்தான் மங்களகரமான காமதேனு. உங்கள் மீதுள்ள பாசத்தால் அவள் மடியிலிருந்து பால் பாய்ந்து இங்கு வந்திருக்கிறாள். பாயும் பாலின் நடுவில் ருத்ரர் மேலே வந்துள்ளார். எதிரியை வென்று தேவர்களின் பணியை நிறைவேற்றிய சிறந்த போர் வீரனான தம்மை பார்க்க அவர் வந்திருக்கிறார். இந்த குண்டத்திற்கு அருகில் விரைவாக அவரை வணங்குவீராக. எந்த தாமதமும் இல்லாமல் இந்த மகிமையான சிவபெருமானை ஆர்வத்துடன் வணங்குவீராக. இந்த க்ஷீரகுண்டத்தில் அவர் துக்தேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்ட புனித தெய்வமாவார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். பின்னர் ஸ்ரீ ராமபிரானின் குடும்பத்தின் மகிமையான சந்ததி வசிஷ்ட முனிவரின் கட்டளைகளின்படி துக்தேஸ்வரர் என்று அழைக்கப்படும் அந்த லிங்கத்தை வணங்கியது. பால் பாய்ந்த அந்த குண்டம் அன்னை சீதையால் கௌரவிக்கப்பட்டதால் அந்த காலம் முதல் அந்த குண்டம் சீதா குண்டம் என்ற ஒப்பற்ற புகழை பெற்றது. சீதா குண்டத்தில் புனித நீராடி துக்தேஸ்வரரை தரிசிக்கும் மனிதர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இதில் எந்த ஐயமும் இல்லை. இங்கு செய்யப்படும் புனித நீராடல், ஜபம், ஹோமம் மற்றும் தானங்கள் எல்லையற்ற புண்ணியத்தை தரும். சீதா குண்டத்தில் தேவி சீதை மற்றும் ஸ்ரீ ராமபிரானை
லக்ஷ்மண சுவாமியுடன் சேர்ந்து வழிபடுவதன் மூலமும் துக்தேஸ்வரரை வழிபடுவதன் மூலமும் அனைத்து ஆசைகளையும் அடைவார்கள். ஆண்டு விழா ஜேஷ்ட மாதமான ஆடி மாதத்தின் 14ஆம் நாளில் கொண்டாடப்பட வேண்டும். மிகவும் நீதிமானும் கருணை உள்ளவருமான ஒருவர் இது போன்ற சடங்குகளை முறையாக செய்பவர் மிகப்பெரிய இடத்திற்கு செல்கிறார். அதை அவர் அடைந்த பிறகு ஒருவர் துக்கப்பட மாட்டார். கிழக்கு பக்கத்தில் சுக்ரீவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தபோநிதி தபத்தின் களஞ்சியம் என்ற பெரிய தீர்த்தம் உள்ளது. இது அருகில் அமைந்துள்ள ஒரு மங்களகரமான தீர்த்தமாகும். அங்கு புனித நீராடி தானங்கள் செய்து ஸ்ரீ ராமபிரானை கவனமாக வழிபடுபவர் அன்றே அனைத்து ஆசைகளையும் அடைவார். அதன் மேற்கில் புனித தலமான ஹனுமத் குண்டம் உள்ளது. பிராமண முனிவரே, அதன் மேற்கில் விபீஷண சரஸ் என்ற அற்புதமான ஏரி உள்ளது. இவ்விரண்டிலும் புனித நீராடி தானங்கள் செய்து ஸ்ரீ ராமபிரானை அங்கேயே வழிபடுவதன் மூலம் ஒருவர் அனைத்து ஆசைகளையும் நிறைவேறப் பெறுவார். இது மிகவும் தூய்மையான அயோத்தி. இது தர்மநிதி, பக்தியின் களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கூறப்பட்ட போது விபீஷ்ண ஆழ்வாரை தலைவராக கொண்ட அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார்கள். மகா தவத்தின் களஞ்சியமான முனிவரே, இந்த அரிய கதையை கூறுங்கள். அயோத்தியின் மகிமையை விவரிக்கவும். இதனால் சிறந்த மகத்துவத்தை கேட்ட பிறகு நாங்கள் கட்டளைகளின்படி யாத்திரை மேற்கொள்ள முடியும். தவத்தின் களஞ்சியமான முனிவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு அதனை கூறுங்கள். வசிஷ்டமா முனிவர் கூறலானார். அனைத்து முனிவர்களும் அயோத்தியின் அற்புதமான மகிமையை கேட்கட்டும். அதை கேட்டவுடன் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. அயோத்தி என்று பெயரிடப்பட்ட இந்த மிகவும் பெரிய இரகசியமான புனித தலம் மிகவும் சிறந்தது. இது எப்போதும் அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தியை ஏற்படுத்துகிறது. இந்த புனித திருத்தலத்தில் சித்தர்களும் தேவர்களும் வைஷ்ணவ விரதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான சின்னங்களை அணிந்து கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் சிறந்த யோகத்தை பயிற்சி செய்கிறார்கள். அவர்கள் பிராணங்களை, முக்கிய காற்றுக்களை கட்டுப்படுத்தி உள்ளனர். அவர்கள் தங்கள் புலன்களை அடக்கியுள்ளனர். இந்த புனித தலம் பல்வேறு வகையான மரங்களால் நிறைந்துள்ளது மற்றும் பல வகையான பறவைகளின் இருப்பிடமாகும். தாமரை மற்றும் அல்லி மலர்களின் அழகும் சிரிப்பும் சிறப்பும் நிறைந்த பல ஏரிகளால் இது அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இது தெய்வீக கன்னிகைகளின் குழுக்களால் அடிக்கடி வருகிறது. இது ஸ்ரீஹரியின் புனித தலம். அயோத்தியா என்று அழைக்கப்படும் இந்த பெரிய இடம், நகரம் ஒரு சிறந்த புனித தலமாகும். புனித நீராடினாலோ அல்லது நைமிஷம், குருக்ஷேத்திரம், கங்காத்வாரம் மற்றும் புஷ்கரத்தில் வசிப்பதாலோ முக்தி இங்கு எளிதாக அடையப்படுவதில்லை. அதனால்தான் அது மற்ற எல்லா புனித தலங்களையும் விட அதிகமாகும். பிரயாகையிலோ அல்லது இங்கேயோ ஸ்ரீஹரியை நாடுவதன் மூலம் ஒருவர் முக்தியை அடைவார். இதுவே மற்ற அனைத்து சிறந்த தீர்த்தங்களை விடவும் பெரியது என்று அறியப்படுகிறது. பெறுதற்கு கடினமாக கருதப்படும் முக்தி அனைத்து சித்தர்களாலும் சிறந்த முனிவர்களாலும் வெளிப்படாத சின்னங்களை கொண்ட துறவிகளாலும் இந்த புனித தலத்தில் பெறப்படுகிறது. ஸ்ரீஹரி அவர்களுக்கு யோக சக்தியையும் சிறந்த மகிமையையும் தன்னுடன் சாயுஜ்யத்தையும் கூட வழங்குகிறார். இந்த சிறந்த புனித தலத்தை அனைவரும் விரும்புகிறார்கள். தெய்வீக முனிவர்களான ஸ்ரீ வாயு தேவரான காற்று கடவுள், திவாகரரான சூரிய தேவர், தேவர்களின் இறைவன் அதாவது தேவேந்திரன், சக்கரர் மற்றும் பிற சொர்க்கவாசிகளுடன் பிரம்மதேவர், இந்த உன்னத ஆன்மாக்கள் அனைவரும் ஸ்ரீஹரியை எல்லா இடங்களிலும் மிகுந்த மரியாதையுடன் வணங்குகிறார்கள். புனித திருத்தலத்திற்கு ஒத்த பெரிய புனித சடங்குகளை செய்யும் மற்ற யோகிகள் ஸ்ரீஹரியை தங்கள் மனதுடன் வணங்குகிறார்கள். வேறு யாருக்கும் இது இல்லை. புலன் சார்ந்த பொருட்களை நோக்கி மனம் ஈர்க்கப்பட்ட ஒருவர் கூட, பக்தி மற்றும் புனிதம் பற்றி அனைத்தையும் மறந்துவிட்ட ஒரு மனிதனும் கூட இந்த புனித திருத்தலத்தில் இறந்த பிறகு உலக வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதில்லை. நிகமங்களை அதாவது வேதங்களை சார்ந்திருப்பவர்கள், சத்துருக்களை, யாக அமர்வுகளை கடைபிடிப்பவர்கள், புலன்களை வென்றவர்கள், வேறு எந்த செயல்களையும் மேற்கொள்ளாமல் புனித சடங்குகளை கடைபிடிப்பவர்கள், இவை
அனைத்தும் ஸ்ரீஹரியால் புனிதப்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீஹரியின் திருவருளால் பற்றற்ற இந்த புத்திசாலிகள் உடல் சிதைந்த பிறகு, அதாவது மரணம், மிகப்பெரிய முக்தியை அடைகிறார்கள். ஆயிரக்கணக்கான பிறப்புகளாக பயிற்சி செய்யும் ஒரு யோகி பெரிய முக்தியை அடைய முடியாது. அந்த முக்தி இங்கே இறப்பதன் மூலம் பெறப்படுகிறது. இந்த புனித திருத்தலத்தின் அற்புதமான மகிமையை நான் சுருக்கமாக விவரிக்கிறேன். இதுவே மிகப்பெரிய புண்ணிய தலமாகும். இதுவே மிகப்பெரிய பகுதி. இது போன்ற வேறு எந்த புனித தலமும் வேறு எங்கும் காணப்படவில்லை. புண்ணியங்களை விரும்பும் நபர்கள் புனித யாத்திரைக்காக இந்த புனித திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும். புத்திசாலி முனிவர்களே, யாத்திரையை மிகுந்த நம்பிக்கையுடன் கூடிய நபர்கள் விதிகளின்படியும் சரியான வரிசையிலும் செய்ய வேண்டும். முதல் நாளில் உபவாசம், புனித விரதம் கட்டுப்படுத்தப்பட்ட சுயநலம் கொண்ட ஒருவரால் செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு அவர் புனித நீராடி பின்னர் தனது திறனுக்கு ஏற்ப தானங்களை வழங்க வேண்டும். உபவாசம் என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். பாவங்களை தவிர்த்து வந்தவருக்கு நல்ல குணங்களுடன் வாசமும் வசிக்கும் இடம் உள்ளது. அதுதான் உபவாசம் என்ற வார்த்தையின் சரியான விளக்கம். எனவே இதன் பொருள் அனைத்து புலன் இன்பங்களையும் தவிர்ப்பது. நல்ல புனித சடங்குகளை செய்பவர் புனித நீராடி தனது திறனுக்கு ஏற்ப தானங்களை செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் ஒருவர் சரியான வரிசையில் செய்ய வேண்டும். ஒரு பிராமணரை முறையாக வழிபட்ட பிறகு அவர் பகவானான ஸ்ரீமகா விஷ்ணுவான ஸ்ரீஹரியை தரிசிக்க வேண்டும். பின்னர் அவர் ஸ்வர்க்க துவாரத்தில் நீராடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் ஒருமுகப்படுத்தி வழிபட வேண்டும். பின்னர் விரதத்தை அனுஷ்டிக்கும் பக்தர் தர்மம் என்ற புனித தலத்தில் தலைமுடி இறக்க வேண்டும். அதன் பிறகு அவர் பாப்ப மோச்சனக தீர்த்தத்திலும் ரண மோச்சனக தீர்த்தத்திலும் நீராட வேண்டும். பின்னர் அவர் சந்திரஹரி மற்றும் தர்மஹரியை தரிசிக்க வேண்டும். சக்கரஹரியை தரிசித்த பிறகு அவர் தனது திறனுக்கு ஏற்ப தானங்களை செய்ய வேண்டும். பின்னர் விரும்பிய அனைத்து நோக்கங்களையும் அடைய பக்தர் பிரம்மகுண்டத்தில் புனித நீராட வேண்டும். பின்னர் இரவில் மகா வித்யையின் அருகாமையில் ஜாகரண சடங்கை, அதாவது விழித்திருத்தலை செய்ய வேண்டும். பகல் தெளிவாக விடிந்ததும் நல்ல புனித சடங்குகளை அனுஷ்டிப்பவர் எழுந்து ஸ்வர்க்க துவாரத்தில் கவனமாக புனித நீராட வேண்டும். ஸ்ரார்த்த சடங்குகளை முறையாக செய்து தனது சக்திக்கேற்ப தான தர்மங்களை செய்த பிறகு பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிராமணர்களையும் மீண்டும் மீண்டும் வழிபட வேண்டும். ஒரு ஜோடியை வணங்கி ஆடைகள் போன்றவற்றால் கௌரவிக்க வேண்டும். மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களால் ஏராளமான பண பரிசுகளும் வழங்கப்பட வேண்டும். பிராமணர்களை முறையாக கௌரவித்த பிறகு தூய மனிதன் தானே உணவை உட்கொள்ள வேண்டும். மறுநாள் மிகுந்த நம்பிக்கை உள்ள பக்தர் அதிகாலையில் எழுந்து ருக்மிணி தீர்த்தத்தையும் மற்ற தீர்த்தங்களையும் சரியான வரிசையில் தரிசிக்க வேண்டும். வெவ்வேறு இடங்களில் மனிதன் புனித நீராடி தனது சக்திக்கேற்ப தான தர்மங்களை செய்ய வேண்டும். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கவனமாக வழிபட வேண்டும். அவர் மனம், வாய் மற்றும் உடல் அசுத்தங்களிலிருந்து விடுபடுவார். இவ்வாறு சுயத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி தூய புனித சடங்குகளை விரும்பும் பக்தர் தனது யாத்திரையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். யாத்திரையின் போது எந்த இடத்திலும் அவர் இறக்க நேரிட்டால் அவர் பெரும் முக்தியை அடைவார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். வசிஷ்டர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு விபீஷ்ணாழ்வாரை தலைவராக கொண்ட அந்த ராட்சசர்களும் மற்றவர்களும் கட்டளைகளின்படி அனைத்தையும் செய்தனர். பின்னர் அவர்கள் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டனர். இவ்வாறு சுக்ரீவனை தலைவனாக கொண்ட குரங்குகள் போன்றவை விரிவான கட்டளைகளின்படி யாத்திரை மேற்கொண்டன. அவர்கள் ஏராளமான புண்ணியங்களை பெற்றனர். ஸ்வர்க்கத்திற்கு திரும்புவதற்கான அவர்களின் முயற்சியால் அவர்களின் உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளும் மறைந்துவிட்டன. அவர்கள் சிறந்த உடல்களை அடைந்தனர். அனைவரும் அல்லது அவர்கள் அனைவரும் நல்ல குணங்களின் முழு நிறைவை அடைந்தனர். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.